வணக்கம். நான் உங்கள் வாகன ஓட்டி. ஒரு ஓட்டுநருக்கு கிடைக்கிற அனுபவம் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பலதரப்பட்ட மனிதர்கள் பல நிலம் புதுசாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க டெய்லி. அது மாதிரி நம்மளோட தாய்மொழியோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு சின்ன சம்பவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சமீபத்தில் நான் ஆந்திராவுக்கு போயிருந்தேன். அங்கே ஆந்திராவில் போலீஸ் எனக்கு ஃபைன் அடிச்சிட்டாங்க. ஃபைன் அடித்ததில் அவங்க கையெழுத்து போட சொன்னாங்க. நான் கேட்டேன், எதுக்கு சார்? ஆன்லைன் தானே, நான் கட்டிடுவேன் சார் அப்படின்னேன். இல்லை, கையெழுத்து போட்டு போங்க அப்படின்னா, சரியா சார் அப்படின்ட்டு கையெழுத்து போட்டேன். கையெழுத்து போட்டோடனே அந்த போலீஸ் என்னைய பார்த்து சிரித்தார். சிரித்தோடனே, எதுக்கு சார் சிரிக்கிறீங்க அப்படின்னேன். தம்பி, நீங்கள் தமிழ்நாடு தானே அப்படின்னாரு. தமிழ்நாடு தான் சார் நான் அப்படின்னேன். தமிழ்நாடுங்கிறியா? உலகத்துக்கே மூத்த மொழின்னு எல்லா இடத்துலையும் சொல்கிறீங்க, கடைசியில் உங்கள் தாய்மொழியில் கூட உங்களால் கையெழுத்து போட முடியாதா அப்படின்னாரு. செருப்பால் அடித்தது மாதிரி இருந்துச்சு. உண்மைதான். தாய்மொழியில் கூட நான் கையெழுத்து போடாமல் இங்கிலீஷில் போட்டது, அவர் கேட்டதோட ஒரு சிரிச்சார் பாருங்க. அதை மறக்கவே முடியாது. அதிலேருந்து நான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, எங்கேயா இருந்தாலும் கையெழுத்து போடுறது தமிழில் கையெழுத்து போட இது பண்ணுறேன். பெரும்பாலும் தமிழை தான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் தமிழில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை, எல்லாத்தையும் யூஸ் பண்ண சொல்கிற அளவுக்கு நான் இதுவும் கிடையாது. எல்லாருமே நம்மளோட தாய்மொழியான தமிழை ஒரு கையெழுத்து போடுறதுனா கூட நம்ம தமிழில் கையெழுத்து போடுங்க. நாளைக்கு இந்த மாதிரி அந்த சிரிப்பு இன்னமும் என்னால் மறக்க முடியலை. அந்த மாதிரி ஒரு சிரிப்பு நீங்கள் போகிற இடத்துல எங்கேயும் இது பண்ணிடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிரிப்போட அர்த்தம் அதை நக்கல்னு சொல்கிறதா, இல்லை அவன் கிண்டல் பண்ணுறான்னு எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியல. அது ஒரு செருப்பால் அடித்தது மாதிரி இருந்துச்சு. அதனால் பெரும்பாலும் கையெழுத்துலேருந்து எல்லா இடத்துலையும் தமிழில் யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது தமிழில் பயன்படுத்துங்க. நன்றி. நான் உங்கள் வாகன ஓட்டி.